அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில் ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது இடமாற்றம் நிகழும், அதுபோல் எந்த கிரகம் இடமாற்றத்தை தர கடமை பற்றிருக்கிறது, எந்த ஆதிபத்திய மனை இடமாற்றத்தை தர கடமை பற்றிருக்கிறது என்று 12 லக்ன பலனையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகளை மையமாக வைத்து தான் ஒவ்வொரு வீடியோ பதிவுமே பதிவேற்றம் செய்கிறோம். அந்த வகையில் நிறைய ஜாதகர்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது மார்ச் ஏப்ரல் இது போன்ற அமைவுகளில் வேலை மாற்றம் சாதகமாக இருக்குமா அப்படின்ற கேள்வியை தான் அதிகமாக முன்வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்ளும் வண்ணம் இந்த பதிவு அமையுன்றதை உறுதிப்படுத்துகிறோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு ஆதிபத்திய கிரகம் இடமாற்றத்தை உறுதி செய்யும். அந்த வகையில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடம் தான் இடமாற்றத்தை உறுதி செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்துறோம். இடமாற்றத்துல நிறைய வகைகள் உண்டு. ஒரு ஜாதகர் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பிரைவேட்ல இருந்தாலும். அரசாங்கத்துல இருந்தா ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். கொஞ்சம் அவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும், ஏதோ ஒரு வகையில லாபகரமாக இருந்திருக்கும். வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இடப்பெயர்ச்சி பண்ணும் பொழுது அவருக்கு முன்பு இருந்த அந்த சாதக பலன் இருக்காது. ஒருவேளை குடும்பத்திலிருந்து விலகக்கூடிய சூழல் அல்லது சாதகம் இல்லாத சூழல்லாம் ஏற்படும். பிரைவேட்ல இருந்தாலும் அப்படிதான். ஒரு நல்ல பேக்கேஜஸ்ல இருந்திருப்பார், அடுத்த வேற கம்பெனில அதே பேக்கேஜஸ் கொடுத்துருந்தாங்களோ ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அப்ப இடமாற்றத்துல நல்ல பலனும் கிடைக்கும். அதுபோல சில பேருக்கு இடமாற்றம்ன்றது ஊதிய உயர்வோடு, அந்த இடமாற்றம் ப்ரொமோஷனோட நிகழும். அதாவது அரசாங்கத்துல வேலை செய்தவர் எந்த துறையில் வேலை செய்தாரோ அதிலிருந்து கொஞ்சம் உயர்மட்ட துறைக்கு ப்ரொமோஷனுடன் இடமாற்றம் நிகழ்வது. பிரைவேட் கம்பெனில இருக்கிறோம் நல்ல ஒரு பேக்கேஜஸ்ல வேறு இடங்களுக்கு இடமாற்றம் நிகழ்றத நம்ம நிறைய பார்க்குறோம். 2 விதமாகவும் இடமாற்றம் இருக்கு. ஒன்று அவருடைய வாழ்க்கையை சற்று மேம்படுத்தி கொடுக்கும், ஒரு மாற்றம் அந்த ஜாதகர்களை மன ரீதியாகவும் அல்லது அவர்களுக்கு வேலைகள் ரீதியாகவும் கஷ்டபலனை கொடுக்கிறது. அப்ப 2 விதமான மாற்றங்கள் இருக்கிறத உறுதிப்படுத்துறோம். ஸோ எந்த மாற்றமாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல 8ஆம் இடத்தின் வாயிலாகத்தான் நிகழப்போகிறது. நடப்பு தசைநாதன் வலுவாக 8ஆம் இடத்திற்கு யோக நிலையில் அமர்ந்து அல்லது 8ஆம் இடத்திற்கு யோக கிரகங்களாக அமையும் பொழுது அந்த தசையில இடமாற்றத்தை உறுதி பண்ணிக்கலாம். அது எந்த புத்தியில நடக்கும்னா 8ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய புத்தி அல்லது யோக கிரகங்களுடைய புத்தியில இது நடக்கும்ன்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். அந்த வகையில 12 லக்னத்திற்கு முதல்ல 8ஆம் இடம் யார், அவர் எப்படி இருக்கணும்ன்றதை பார்த்துலாம். அப்ப பார்த்துட்டோம், தசைநாதன் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டோ அல்லது புத்திநாதன் 8ஆம் இடத்திற்கு தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர்களுக்கு ஓரளவுக்கு மேல இடமாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அந்த இடமாற்றத்துல 8ஆம் இடம் லக்னத்திற்கு யோக நிலையில் அமர்ந்தால், நம்ம லாஸ்ட் வீடியோ கூட பதிவேற்றம் பண்ணியிருந்தோம், அவயோகர் எப்பொழுது யோகம் செய்வார்னு. அப்ப 8ஆம் இடத்திற்கு யோக நிலையில் இருந்து தசை நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இடமாற்றமானது கொஞ்சம் உயரிய நிலையில உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். அந்த வகையில 12 லக்னத்திற்கும் 8ஆம் இடம் யாருன்றதை பார்க்கலாம். அதுபோல 8ஆம் இடத்ததிபதி எப்படி இருந்தால் உங்களுக்கு யோகம், அதையும் பார்த்துடலாம். குறிப்பா ஒரு உதாரணத்திற்கு எல்லா ஜாதகர்களுக்குமே இருக்கக்கூடிய கேள்விதான், 6, 8, 12 அவயோக கிரகங்கள் தானே. 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம்னாலே ஜோதிடம் அவயோக கிரகங்கள் அவயோகமாகத்தானே வரைய இருக்குதுன்னா எல்லா லக்னங்களுக்கும் அப்படி இல்லை. உதாரணத்திற்கு நெருப்பு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடம் யோகாதிபதி, 6ஆம் இடம் அவயோகராக வரும். அதுபோல நிலத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடம் அவயோகமாக வரும். 8ஆம் இடத்துல பலன்கள் ஃபுல்லா அவயோக பலனாத்தான் இருக்கும். 6ஆம் இடம் யோக நிலையில வரும். அதே செனாரியோ தான் காற்றில் பிறந்தவர்கள், காற்று லக்னமா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய அமைவுகள்ல 8ஆம் இடம் யோகமா இருக்கும், நீருக்கு 8ஆம் இடம் அவயோகமா இருக்கும். இதுதான் விதி. அப்ப எல்லாருக்குமே இந்த விதி பொருந்தாது. 6, 8, 12 அவயோகர் அல்ல, 8ஆம் இடம் யோகராகவும் நெருப்பிலும் காற்றிலும் பிறந்தவர்களுக்கு அமையும். அந்த வகையில 12 லக்னத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரியும் நீங்க எந்த லக்னமோ அதை சார்ந்து. அந்த வகையில மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 8ஆம் இடமானது உங்களுக்கு யோகரான உங்களுடைய லக்னாதிபதியினுடைய மனையாகவே அமையும். உங்களுடைய 8ஆம் இடமானது லக்னாதிபதியினுடைய விருட்சக மனையும் விருட்சகாதிபதியும் தான் உங்களுக்கு இடமாற்றத்தை உறுதி செய்ய போகின்றார் அப்படின்றத அர்த்தம். இதுல இன்னொரு கேள்விகள் வரலாம், 8ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் அங்கு ஸ்தான பலத்தை பெற்றால் அந்த கிரகமும் இடமாற்றத்தை கொடுக்கும். அதை நம்ம தெளிவா படுத்தலாம். கடைசி வீடியோ கடைநிலைகள்ல 8ஆம் இடத்தில் கிரகம் எப்படி இருக்கணும்ன்றதையும் நம்ம வெளிப்படுத்திடலாம். ஸோ அந்த வகையில ரிஷபத்திற்கு 8ஆம் இடமாக வர்றது தனுசு மனை, அதிபதியாக குரு பகவான் வருகிறார். மிதுனத்திற்கு 8ஆம் இடமாக மகரம் வருகிறது, அதிபதியாக சனி பகவான் வருகிறார். கடகத்திற்கு 8ஆம் இடமாக சனி பகவான் வருகிறார். அந்த சனி பகவானே ஓரளவுக்கு யோக பலனை செய்து கொடுக்க கடமை போட்டிருக்கிறார். அதை இடமாற்ற யோகங்கள்லாம் கடகத்திற்கு அவர் தான் செஞ்சு கொடுக்கணும். அந்த வகையில அந்த சனி பகவானுடைய மனையான கும்பமனை தான் 8ஆம் ஆதிபத்தியமாக வருகிறது. சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு
மீனமனையும் மீனாதிபதியான குரு பகவானுமே இடமாற்றத்தை உறுதிப்படுத்தக்கூடிய கிரகமாகவும் ஆதிபத்திய வீடாகவும் அமைகிறது மீனத்தில் பிறந்தவர். சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னியில் பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் ஆதிபத்தியமாக மேஷம் வரும், ஆதிபத்திய கிரகமாக செவ்வாய் பகவான் வருவார். துலாத்திலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடமாக ரிஷபம் அணை வரும், 8ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் வருவார். அதுபோல நீங்கள் விருச்சகத்தில் பிறந்திருந்தால் 8ஆம் இடமாக மிதுனம் அணை வரும், மிதுனாதிபதி புதன் பகவான் அதிபதியாக வருவார். தனுஷிலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடமாக சந்திரன் வரும், அதிபதியாக சந்திர பகவான் வருவார். சந்திரமனையான கடகமனை வரும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். மகரத்துல நீங்க ஜனனிச்சிருக்கிறீங்க, நீங்க பிறந்தது மகர லக்னம்னா உங்களுக்கு இடமாற்றத்தை உறுதி செய்யக்கூடிய ஆதிபத்திய பாவமாக வர்றது சூரியனுடைய மனை தான். சூரியனுடைய மனையான சிம்மமனையும் கிரகமாக சூரியனும் விளங்குகிறார். கும்பத்திலே பிறந்திருக்கிறீங்க, இடமாற்றத்தை உறுதி செய்யக்கூடிய ஆதிபத்திய வீடாக புதனுடைய மனையான கன்னிமனை விளங்கும். அதுபோல அதிபதியாக புதன் விளங்குவார். நீங்கள் பிறந்தது மீனத்தில் என்றால் இடமாற்றத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதிபத்திய வீடு துலாம் தான். துலாம் மனை தான் வீடாக அமைகிறது, அதிபதியாக சுக்கிரன் அமைகிறார். இது 12 லக்னத்திற்கு பார்த்தோம். இந்த ஆதிபத்திய வீடும் ஆதிபத்திய கிரகம் தான் இடமாற்றத்தை உறுதி செய்ய போகிறார். இதுல நீங்க புரிஞ்சிருக்கலாம், யாரெல்லாம் நெருப்புல பிறந்திருக்கிறீங்களோ, உதாரணத்திற்கு நெருப்பு மற்றும் காற்றில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடம் யோகரா வந்துடும். அப்போ அதிபதி யோகராவே இருப்பார். அதுபோல அவயோக அதிபதியா வர்றார். இப்போ உதாரணத்துக்கு ரிஷபத்திற்கு கூட குரு பகவான் வர்றார். இப்படி அவயோகம் வந்தா இடமாற்றமே கிடைக்காதன்னா கண்டிப்பாக கிடைக்கும், அதற்கு உறுதி உண்டு. அதை பற்றி பார்க்கலாம். மேஷ லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல எப்படி கிரகம் இருந்தால் யோகம் அப்படின்றத நம்ம வரைய எடுத்துடலாம். அதுபோல 8ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் எப்படி இருந்தால் நல்ல பலன். எல்லா கிரகமே அமரும் பொழுது இப்படி இருந்தால் உங்களுக்கு இடமாற்றம் சாதகம். தசாபுத்தி நடக்குது. இப்போ 8ஆம் இடத்துல மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு விருச்சகமனையில புதனே இருக்கிறாருன்னு வச்சுப்போம், புதன் தசையே நடக்குது, அந்த தசை நல்லா இருக்காதானா கண்டிப்பா நல்லா இருக்கும். அதற்கான விதியும் பார்க்கலாம். பதிவிற்கு முன்பு நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமையாது. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையில இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டு இருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே கிடையாது. அதனால் ஒருவருடைய வாழ்க்கை இன்னொருவருடன் ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதரும் ஆன்ம ரீதியிலே வலுவானவர்கள். அதுபோல உயரிய நிலையில் ஊழியம் செய்தாலும் கடைநிலையில் ஊழியம் செய்தாலும் கம்பாரிசன் ஒருவரை ஒருங்கிணைத்து பார்ப்பது, ஒருவரை கம்பாரிசன்ல ஒப்பிட்டு பார்ப்பது என்பது ஏற்புடையதில்லைன்றதை உறுதிப்படுத்திடுறோம். ஒரு மனிதன் யோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது வாழ்க்கையில் வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெருமுயற்சியோ பெருமிகமோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகாதசையில பயணப்படும் பொழுது எத்தனை வீகம் எத்தனை முயற்சிகள் மேற்கொண்டாலும் தோல்விகளே இருக்கும், ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழல் இருக்கும். எதுவானாலும் ஆன்மாவை நித்தியம் பண்ணணும். அதற்கான வழிகள் ஜோதிடம் சொல்வது, ஆன்மீக சார்ந்தும் சொல்வது. ஒரு மனிதன் யோக மகாதசையில பயணப்படும் பொழுது ஏற்றத்தாழ்வு இல்லாம பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. எல்லாராலையும் முடியுமானா விதிக்குட்பட்டு 12ஆம் ஆதிபத்தியமும் லக்னாதிபத்தியமும் ஒளியின் அடிப்படையில தான் அவருக்கு அந்த பாக்கியம் இருந்தாலும் இதுதான் விதி. இறை நம்பிக்கை இருப்பவர்கள் எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் மதத்தினுடைய உயரிய கொள்கைகளை பின்பற்றும் பொழுது ஆன்மாவை நித்தியம் செய்து கொள்ள முடியுன்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். பதிவுக்கு வந்துடலாம். அப்போ நம்ம முதல்ல வீடியோனுடைய ஆரம்பத்திலே பார்த்துட்டோம், ஒரு மனிதனுக்கு டிரான்ஸ்ஃபர் 2 விதத்துல நடக்கும். யோக நிலையிலும் நடக்கும், அவயோக நிலையிலும் இருக்கு. பதவி உயர்வோடு பண உயர்வோடு ஒரு வேலை கிடைப்பதோ அல்லது என்ன நிலையில் இருந்தாரோ அதை விட வேலை சுமை அதிகம் கொடுத்து ஜாதகருக்கு கடின பலனையும் இந்த இடமாற்றம் கொடுக்கும். ஆனால் டிரான்ஸ்ஃபர், பதவி உயர்வு, ப்ரொமோஷன் இதெல்லாம் இடமாற்றத்துடன் கூடிய நிலைக்கு அத்தனைக்குமே 8ஆம் ஆதிபத்திய வீடும் ஆதிபத்தியம் தான் காரணம்னு உறுதிப்படுத்திட்டோம். இந்த வகையில ஒரு கிரகம் 8ஆம் இடத்திலிருந்து திசை நடத்தினால் அந்த கிரகம் கண்டிப்பாக மாற்றம் கொடுக்கும். முன்பு என்ன செய்தீர்களோ அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி, மாற்றம் 8ஆம் இடத்தினால் உறுதி செய்யப்படுகிறது. இதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறோம். எல்லா லக்னத்திற்கும் 8ஆம் இடத்தினுடைய அதிபதி எந்த அளவுக்கு வலுவா இருக்கிறாரோ அதை பொறுத்து இடமாற்றத்தினுடைய வலு இருக்கும். எந்த கிரகமும் 8ஆம் வீட்டில் அமர்ந்து தசை நடத்தும் போது அங்க ஸ்தான பலத்தோட இருந்தா உறுதியா ஒரு பலனை செய்ய போகுது. ஸ்தான பலம்ன்றது ஒரு கிரகம் உச்சம் பெற்று 8ல் அமரலாம், ஆட்சி பெற்று, நீசபங்கம் பெற்று, பரிவர்த்தனை பெற்று, வர்க்கோத்தமம் பெற்று, திக்பலம் பெற்று. இதுபோல் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை அங்கு பெற்றிருக்குமே ஆயின் அந்த கிரகம் அந்த பலனை வலுவா செய்யும். அந்த ஆதிபத்திய அந்த வீட்டினுடைய பலனையும் தன்னுடைய ஆதிபத்திய பலனை வலுவா செய்யுன்றதுதான் விதி. இந்த அமைவுகள்ல அந்த கிரகம் வலுவா செய்யறது யோக பலனா அவயோக பலனான்றது அங்கு கிரகம் அவர பொசிஷனை பொறுத்து. மேஷ லக்னத்திற்கு 8ஆம் எப்பயுமே ஒரு ஆதிபத்திய வீட்டின் அதிபதி வலுத்து இருக்கணும், அப்பதான் அந்த ஆதிபத்தியம் கிடைக்கும். 8ல உயிர் ஆதிபத்தியம் இருக்கு, ஆயுள் பாவம் இருக்கு. அதனால 8ஆம் ஆதிபத்தியம்
யாருக்குமே கெட்டு இருக்கக்கூடாது. 8ஆம் ஆதிபத்திய கிரகம், அதிபத்திய வீடு கூட நம்ம இப்ப பலன் சொல்ல போறோம். அதிபத்திய கிரகம் வலுத்து இருக்கணும். அந்த வகையில உயரிய நல்ல பலனை மட்டும் இப்ப பார்க்கணும். ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, அதுல அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வோடு கொஞ்சம் சேலரி இன்கிரிமெண்டோடு நல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. பிரைவேட்ல வேலை செய்யறவங்களுக்கும் நல்ல பேக்கேஜஸ்ல ஒரு வேலை சுமை இல்லாம, பணிச்சுமை அதிகம் இல்லாத ஒரு நல்ல வேலை அமைவுகள் மாற்றம் கிடைக்கிறதுக்கான அமைவை பார்க்கிறோம். மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் இடத்தை வர எடுத்த முதலே விருச்சக மனை வருகிறது. 8ஆம் இடத்தில் கிரகங்கள் அமர்ந்து தசாபுத்தி நடத்துதுன்னா டிரான்ஸ்ஃபரை கொடுக்குது. செவ்வாதசையை விட்டுறலாம், ஏன்னா செவ்வாதசை யூனிக்கான விஷயம். எப்ப 8ஆம் அதிபதி தசை நடக்குதோ அப்போ ஒரு மாற்றம். ஆனா 8லே கிரகங்கள், அந்த அமைவுகள்ல 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், நல்ல பலன். சந்திரன் இருக்கிறார், நல்ல பலன். செவ்வாய் இருக்கிறார், நல்ல பலன். அந்த சூரிய சந்திரன் செவ்வாய் எல்லாம் இருந்து தசை நடக்க போது இதை குரு பார்த்திருந்தால் யோக பலனை செய்து கொடுக்கும். குருவனுடைய பார்வையில் இருப்பது யோகம். குரு பார்க்கலன்னா கூட இண்டிவிஜுவலா இருந்தாலே சூரிய சந்திரன் செவ்வாய் இவர்கள்லாம் நல்ல பலனை செய்ய போகிறார். ராகு கேதுக்களை பத்தி வீடு கொடுத்தவருடைய வலு 8ஆம் அதிபதியினுடைய வலுவை பொறுத்து பலன், அதனால் அதை பார்க்க வேண்டாம். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறாரோ அதை கன்சிடர் பண்ணிக்கிங்க. இப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாயா இருந்தால் செவ்வாயினுடைய வலு, குருவா இருந்தால் குருவனுடைய வலு, சனி பகவானாக இருந்தால் சனி பகவானுடைய வலு, இப்படி வீடு கொடுத்தவன் வலு ராகுக்கும் கேதுக்கும் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த வகையில சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்கள்லாம் மேஷ லக்னத்திற்கு 8ல இருந்து தசை நடத்துறாருன்னா பிரச்சனை இல்லை, கண்டிப்பா ஃபேவர் இருக்கு. அதே அந்த மனையில் சனி பகவான் இருக்கிறார், புதன் இருக்கிறார், எப்படி இருக்கும்? சனி புதன் அமர்ந்தால் 100% குரு தொடர்பை பெற்றிருப்பது யோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சுக்கிரனுடைய தொடர்பு யோக பலனை எடுத்து கொடுக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். சுக்கிரனே 8ல இருந்து நடத்துறார், தசையை நடத்த போகிறார். 8ஆம் இடத்துல என்ன நடக்கும், அல்லது புத்தி நடக்க போது என்ன நடக்கும்? 8ல் சுக்கிரன் மறையலாமா? காரகங்கள் இழப்பை கொடுத்தாலும் அந்த சுக்கிரன் அங்கு செவ்வாயோடு இணைஞ்சிருந்தார்னா யோக பலனை செஞ்சிடறார். இப்போ ஓரளவுக்கு மேஷ லக்னத்தில் இருப்பவர்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கிரக தொடர்புகள் 8ல் இருந்து நடந்தா யோகம். சனியோ புதனோ அங்க 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டார் என்றால் 100% அவர் குரு தொடர்பை பெற்றிருக்க வேண்டும், அல்லது சுக்கிர தொடர்பை பெற்றிருக்க வேண்டும்ன்றதுதான் விதி. இப்படி இருக்கும் பொழுது இடமாற்றம் ஃபேவரா நடக்கும் தசாபுத்திகளின் அடிப்படையில. இதுல குறிப்பா சூரியனோடு புதன் புதாதிபதி யோகத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சூரிய புதன்லாம் 8ல இருக்கு, புதாதிபதி யோகம் இருக்குன்னா புதன் தசை ஆரம்பிச்சதுமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கும். புதன் தசை ஆரம்பித்ததுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை பெற்று தரும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் இடம் அப்படின்றது 8ஆம் ஆதிபத்தியம்ன்றது தனுசு மனையாக வருகிறது. தனுசுன்னா முழுவதுமாக அவயோக கிரகம். ரிஷபத்திற்கு முழு அவயோகராக வரக்கூடிய தனுசு மனையில எப்படி கிரகம் இருக்கணும்? சூரியன் இருக்கலாமா? சூரியன் இருக்கலாம். சந்திரன் இருக்கலாமா? சந்திரன் இருக்கலாம். சந்திரன் இருக்கும் பொழுது அங்கு செவ்வாய் தொடர்பை பெற்றிருக்க வேண்டும். செவ்வாய் தனித்த நிலையிலே அங்கு இருப்பது யோக பலனை தான் தரும். கண்டிப்பா அந்த செவ்வாயோடு சற்று குரு தொடர்பை பெறுவது யோக பலனை பெற்று தருகிறது. மற்றபடி சனி 8ல் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் 8ல இருக்கலாமா? கண்டிப்பா ரிஷபத்திற்கு 8ல இருக்கலாம். 8ல இருக்கக்கூடிய சனி பகவான் புதன் தொடர்பை பெற்றிருந்தால் இன்னும் மேலும் நல்ல சிறந்த பலனை கொடுக்கும். குருவுடைய தொடர்பை பெற்றிருப்பதும் மேலும் சிறந்த பலனை கொடுக்க கடமைப்படும். புதன் 8ல இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். தாராளமா ரிஷபத்திற்கு நல்ல பலனை பெற்று தருன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஃபேவர் பண்ணி கொடுக்குது. சுக்கிரன் 8ல் இருக்கலாமா? 8ல் மறைகிறார், காரக முரண்பாடு. லக்னாதிபதி 8ல மறையும் பொழுது சனி புதனுடைய தொடர்பு அங்கு இருக்கணும்ன்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். மிதுன லக்னமா பிறந்திருக்கிறீங்க, இது கூட நம்ம இண்டிவிஜுவல் வீடியோவை கூட பண்ணலாம், இருந்தாலும் ஒரே காணொலியில இருக்கணுன்றதுக்காக தான் இதை நம்ம பதிவேற்றம் செய்யறோம். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இந்த பணி உயர்வு, நல்ல ஒரு ப்ரொமோஷன், இதெல்லாம் நல்ல முறையில டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னா 8ஆம் இடம் மகர மனையா வருது. இந்த மகர மனையில சூரியன் அமர்றார். சூரியன் அமர்ந்தார்னா 100% சுக்கிர புதன் தொடர்பு அங்க இருந்தே ஆகணும். சந்திர தசை நடக்க போகுது. சந்திர தசை நடக்கும்போது என்ன பலன்லாம் இருக்கும்? குரு பகவான் நீசபங்க யோக பரிவர்த்தனையில் இருப்பது யோக பலனை பெற்றுத்தரும் மிதுன லக்னத்திற்கு. சந்திரன் அங்கு இருக்கிறார். செவ்வாயோட தொடர்பு கொள்ளலாமா? உச்ச பெற்ற செவ்வாயோட லக்ன அவயோகராட்சியை தொடர்பு கொள்ளலாம். செவ்வாயோடு தொடர்பு கொண்டு இருப்பது யோக பலனை பெற்று தருகிறது சந்திர பகவானுக்கு. அடுத்ததாக அங்க செவ்வாய் அமர்றார். செவ்வாய் அமரலாம். செவ்வாய் அமரும் பொழுது அங்கு குரு தொடர்பை பெற்றிருப்பது நல்ல பலனை பெற்று தருகிறது. சனி பகவானுடைய தொடர்பும் நல்ல பலனை பெற்று தருகிறதுன்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். சுக்கிரன் அமரலாமா? சுக்கிரன் அமரலாம். எப்பொழுதுமே சுக்கிரன் 8ல் இருக்கும் பொழுது அந்த கிரகம் புதன் சனியோட தொடர்பு பெற்றிருப்பது யோகம். சுக்கிரன் தனித்து 8ல் அமராமல் புதன் சனியோட தொடர்பு கொண்டிருந்தால் யோகம். இப்படி இருந்து தசா புத்திகள் நடக்க போதுன்னா அந்த டிரான்ஸ்பர் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுக்கும். கடக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு 8ஆம் ஆதிபத்தியமாக கும்பமனை வரும். கும்பமனையில சூரியன் அமர்றார், எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? சூரியன் அமரும் பொழுது குருவோட தொடர்பு இருப்பது, செவ்வாயினுடைய தொடர்பு இருப்பது கடகத்திற்கு யோக பலனை கொடுக்கும். சந்திரன் அமரும் பொழுது
செவ்வாயினுடைய தொடர்பு இருப்பது, குருவனுடைய தொடர்பு இருப்பது யோக பலனை பெற்றுத்தரும். செவ்வாயே அமர்றார், குரு தொடர்பு அதே காம்பினேஷன் தான். குரு செவ்வாய் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். சந்திர செவ்வாய் காம்பினேஷன் நல்லா இருக்கும். அங்க சனி பகவானே இருக்கிறார். 8ஆம் இடத்துல 8க்கு அதிபதியே ஸ்தான பலத்தோட இருக்கிறார். குரு தொடர்பு இருக்கணும் அல்லது சுக்கிரன் தொடர்பு இருக்கணும். சுக்கிரன் தொடர்பை விட புதன் தொடர்பு முதன்மை, அதன் பிறகு சுக்கிர தொடர்பு இருக்க வேண்டியது உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்ல நல்ல பலனை பெற்று தருகிறது. சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் வீடாக மீனமனை வரும். மீனமனையில சூரியன் அமர்ந்தாருன்னா நல்ல பலனா? கண்டிப்பா சூரியன் தனித்தே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. லக்னாதிபதி 8ஆம் இடத்துல தனித்த நிலையில் இருப்பது இடமாற்றம் அவ்வப்போது நல்ல சாதக பலனை கொடுக்கும். அதுபோல சந்திரனும் தனித்து இருக்கலாம். கிரக இணைவுன்னு பார்க்கும்பொழுது குருவோட தொடர்பு பெற்றிருப்பது, செவ்வாயோட தொடர்பு பெற்றிருப்பது சூரிய சந்திரனுக்கு யோகத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கும் குரு தொடர்பு யோக பலனை பெற்றுத்தரும். சுக்கிரனுடைய தொடர்பு யோக பலனை பெற்றுத்தரும். சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுக்கு சனி பகவான் அமர்ந்துறாரு 8ஆம் இடத்துல. 8ஆம் இடத்துல சனி அமர்றாருன்னா கண்டிப்பா குரு தொடர்பு இருக்கணும். குரு தொடர்பு இருந்தா தான் சிம்மத்திற்கு யோகத்தை கொடுக்கும். அடுத்த படிநிலையில குரு தொடர்பு கொள்ள, புதன் தொடர்பு கொள்ளலாம். நீசம் பெற்ற நிலையில் புதன் இருப்பார். நீச புதனாக இருந்தாலும் சூரியன் புதனை அஸ்தங்கம் செய்திருக்கும் பொழுது யோக பலனை பெற்றுக்கொள்ள முடியும். சுக்கிரன் 8ல இருக்கிறார், மறைவு பாவத்திலே இருக்கிறார், தனித்து இருக்கக்கூடாது. அங்கு சனியோட தொடர்பு பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகம். அல்லது அங்கு உச்சம் பெற்று இருப்பார் சுக்கிரன். அப்ப நீசபங்க யோகத்துல புதனாவது அங்கு இருப்பது சுக்கிர புதன் காம்பினேஷன் சிம்ம லக்னத்திற்கு இடமாற்றத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்று தருகிறது. நீங்கள் பிறந்தது கன்னி லக்னம், 8ஆம் மனையாக மேஷமனை வரும். மேஷமனையில சூரியன் அமர்ந்திருக்கிறார். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனித்தே அமரலாம். சூரியன் யோக பலன். 12க்கு அதிபதி 8ல் மறைவது யோக பலனை கொடுத்து விடும். அதுபோல சந்திரன் அமரலாமா? தாராளமா சந்திரன் பகவானும் அமர்வது யோக பலனை கொடுக்கும். இந்த இணைவுல குரு பார்வை, குரு தொடர்பு வருவது சூரிய சந்திரன் யோகம். செவ்வாய்க்கும் அது போலதான். செவ்வாய் அங்கு இணைந்து இருக்கும் பொழுது அங்கு சனி பகவான் நீசபங்க யோகத்திலே இருக்கலாம், அல்லது சுக்கிரனோடு இணைந்திருப்பது யோக பலனை கொடுக்கும். குரு பார்வை யோக பலனை கொடுக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அங்க குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். எப்படிப்பட்ட நிலையில டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும்? குரு 8ல இருந்தா தனித்து இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். யோக பலன். சனி பகவானோட கூடியிருப்பது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். புதன் தனித்து அமரலாமா? லக்னாதிபதியே 8ஆம் இடத்துல மறைவு பெற்று அமரலாம். புதன் அமர்ந்தால் சனி பகவான் அங்கு இணைந்திருக்க வேண்டும், அல்லது சுக்கிரன் இணைந்திருப்பது யோக பலனை பெற்றுத்தர கடமை பெற்று இருக்கிறதுன்றதை உறுதிப்படுத்துறோம். கன்னி லக்னம். துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இடமாற்றத்தை உறுதி செய்வது ரிஷபமனை. ரிஷபமனையில சூரியன் அமர்ந்திருக்கிறார். யோகமா? கண்டிப்பா சூரியன் அமர்வது யோகம். அதுபோல அங்கு சந்திரன் அமர்வதும் உச்சம் பெற்ற நிலையிலே அமர்வதும் யோக பலனை கண்டிப்பாக ஜாதகருக்கு பெற்று தருகிறது. அதுபோல் செவ்வாய் தனித்து அமரலாமா? செவ்வாய் அமரலாம். செவ்வாய் அமரும் பொழுது மட்டும் விதிவிலக்காக அங்க கண்டிப்பாக சுக்கிர தொடர்பை பெற்று இருக்க வேண்டும், அல்லது செவ்வாய் அமரும் பொழுது அந்த செவ்வாய் சனி பகவானுடைய தொடர்பு பெற்று இருக்கும் பொழுது தூரதேசங்கள்ல இடமாற்றத்தோட வீடு வாகனம்லாம் அங்கேயே செட்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைவை ஏற்படுத்துகிறார். குரு அமரலாமா? கண்டிப்பா அமரலாம். பகமை பெற்று இருப்பார், யோக பலனை செய்து கொடுப்பார். சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு இருப்பார். இருந்தாலும் சுக்கிரன் அமர்ந்தால் சனி புதனுடைய தொடர்பு கண்டிப்பாக துலாத்திற்கு வேணும். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இந்த டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் இது போன்ற அமைப்புகளாம் 8ஆம் ஆதிபத்தியத்தில் கிரகம் எப்படி இருக்கணும்? விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுனமனையே வரும். மிதுனமனையே அவயோக மனையே வந்து டிரான்ஸ்ஃபரை குறிக்கக்கூடிய ஒரு மனையாக மாறிவிடும். அங்கு சூரியன் தனித்து அமரலாம், சந்திரன் தனித்து அமரலாம். சந்திரன் இருந்தார்னா குரு பார்வையில இருக்கணும். சூரியன் கூட தனித்து இருக்கலாம். சந்திரன் இருந்தால் குருவோடைய பார்வை மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல சனி பகவான் அமர்றார் விருச்சக லக்னத்திற்கு. அங்கு எப்படி இருக்க வேண்டும்? குரு தொடர்பு, குரு பார்வை இருக்க வேண்டும், அல்லது சுக்கிர தொடர்பை பெற்றிருப்பது யோக பலனை பெற்றுத்தரும். சனி பகவான். புதன் அமர்றார் 8ஆம் இடத்துல ஸ்தான பலத்தோட. புதன் அங்கு இருந்தால் குரு பார்வை அவசியம் தேவை, சுக்கிர தொடர்பு அவசியம் தேவைப்படுகிறது. சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறார். சுக்கிரன் இருந்தா சனி புதனுடைய காம்பினேஷன் தேவைன்றதை உறுதிப்படுத்தி சொல்றோம். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய மனையாக கடகமனை வருகிறது. இந்த கடகமனையை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்தியமாக சந்திரன் வருகிறதுனால அங்க சந்திரன் ஸ்தான பலத்தோட இருக்கலாம். தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் மனையாக கடகமனை வர்றதுனால அங்கு சந்திரன் ஸ்தான பலத்தோட தனித்து இருப்பது யோக பலனை கொடுக்கும். சூரியன் அமர்வதும் யோக பலனை கொடுக்கும். செவ்வாய் நீசத்தில் இருக்கிறார்னா நீசபங்க விதியில் இருக்கும். 8ல் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்று அமரணும். அந்த வகையில செவ்வாய் இருந்தார்னா நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோதம் போன்ற அமைவில் இருக்கணும், அல்லது குரு அங்கு உச்சத்தோடு தொடர்பு கொண்டு நீசபங்க யோகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். சந்திரன் அமர்ந்துடுறார் தனுசு லக்னத்திற்கு 8ல. சந்திரன் சனி பகவான் அமர்ந்துடுறார். சனி பகவான் அமர்ந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் குரு தொடர்பை பெற்றே ஆக வேண்டும். சனி பகவான் 8ஆம் இடத்திலே மறைவு பெற்று தனுஷ் லக்னத்திற்கு அமர்ந்தால் சனி கண்டிப்பாக குரு தொடர்பு அல்லது சுக்கிர தொடர்பை பெற்றிருக்க வேண்டும். முதன்மை குரு தான். அதன் பிறகுதான் சுக்கிரன் தான் கொஞ்சம் காரகமுடன் நல்லா உண்டு ஆயுள் அமைவுல இருந்தாலும் கூட முதன்மை குரு, அடுத்து சுக்கிரன். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இடமாற்றத்தை சிம்மமனை குறிக்கிறது. சிம்மமனையில எப்படி கிரகம் இருக்கலாம்? சூரியன் ஸ்தான பலத்தோட இருக்கலாம். புதன் சுக்கிர தொடர்பை இருக்க வேண்டும். சந்திரன் ஸ்தான பலத்தோட இருக்கிறார்.
என் நிலையில் இந்த இணைவு யோகத்தை கொடுக்குதுன்னா சந்திரன் அங்க இருக்கும் பொழுது குரு பார்வை நல்ல பலனை செய்யும். குரு இணையக்கூடாது, குருனுடைய பார்வை நல்ல பலனை செய்யும், சுக்கிரனுடைய பார்வையும் நல்ல பலனை செய்யும். செவ்வாய் இருக்கிறார், சுகஸ்தானாதிபதியை மறைவு பெற்று இருக்கிறார். குரு தொடர்பு சுக்கிர தொடர்பு யோக பலனை பெற்றுத்தரும்ன்றது, சூரிய தொடர்பும் யோக பலனை பெற்றுத்தரும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அங்கு குரு அமர்ந்து இருக்கிறார். குரு அமரலாமா மகரலாம்? அமரலாம், கண்டிப்பாக அமரலாம். குரு அமர்ந்தால் சனி தொடர்பு அங்கு யோக பலனை பெற்று தருகிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். புதன் அமர்றார் 8ஆம் இடத்துல, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை மறைவு பெற்ற நிலையில் அமர்றாருன்னா அங்கு அந்த புதனோடு சூரியன் இணைந்திருப்பது யோக பலனை பெற்று தருகிறத உறுதிப்படுத்துறோம். அதுபோல சனி பகவான் புதன் காம்பினேஷன் 8ல் இருந்தாலும் பூர்வீகம் இல்லாத தொலைதூர ஆதாயத்துல வெற்றி கொடுக்கும். அதுபோல தசாபுத்திகள்ல டிரான்ஸ்ஃபர்ல ஜாதகருக்கு ஃபேவரான ஒரு பலனை பெற்றுத்தரும். கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, நல்லதொரு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா கும்பத்திற்கு 8ஆம் மனையாக அவருடைய யோகமனையான கன்னிமனையே வரும். கன்னியில் புதன் உச்சம் பெற்று இருப்பது, சுக்கிரன் நீசபங்க யோகத்திலே இருப்பது, சுக்கிரன் பரிவர்த்தனை யோகங்கள் இருப்பது, சனி பகவான் தொடர்பு கொள்றதெல்லாம் யோகம். அங்க அவயோகரான காரக முரண்பட்ட செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் அங்க இருக்கும்போது புதன் அங்கு தொடர்பு கொள்ளும், அது சுக்கிரன் தொடர்பு கொள்ளணும். அல்லது குரு பகவான் ஆட்சி பெற்று பார்வையிலே இருக்க வேண்டும், அல்லது குரு பகவான் செவ்வாயை பார்க்கும் பொழுது யோக பலன் இருக்கும். குரு பகவானே அமர்றார், நல்ல பலனை கொடுக்கும். கண்டிப்பாக அந்த தொலைதூர அந்த டிரான்ஸ்ஃபர்லாம் ஒரு யோக நிலையா இருக்கும். கண்டிப்பாக அந்த 8ஆம் வினையில் செவ்வாயை தவிர மற்ற கிரகங்கள் அமரும் பொழுது சாதகம். செவ்வாய் அமர்ந்தால் கிரக பார்வையில முதன்மையாக குரு பகவான் தொடர்பு கொண்டிருப்பது அல்லது பௌர்ணமி சந்திர அதியோகத்தில் இருப்பது வெற்றியை தரும். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இடமாற்றத்தை உறுதி செய்யக்கூடிய மனையாக துலாமனை வருகிறது. துலாமனையில சூரியன் நீசபங்க யோகத்தில் இருக்க வேண்டும். சூரியன் அமர்ந்தார்னா கண்டிப்பா சுக்கிர தொடர்பு இருக்கணும். சூரியன் அமர்ந்தார்னா அந்த இடத்தில் சூரியன் நீசன்னா சனி பகவான் நீசம் பெற்ற நிலையிலே பார்வை இருக்க வேண்டும். பரிவர்த்தனையில சூரியன் ஸ்தான வலுவோட இருக்கணும்ன்றது உறுதிப்படுத்துறோம். சந்திரன் அமர்றார். சந்திரன் துலாத்திலே இருக்கும் பொழுது குரு பார்வை மிகப்பெரிய நலபலனை கொடுக்கும், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை மீன லக்னத்திற்கு கொடுக்கும். அந்த சந்திரனோடு செவ்வாய் அங்கு தொடர்பு கொள்வது யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கு. செவ்வாய் இருக்கிற யோக பலன் செய்யும். யோக பலனை மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு துலாமனையில செவ்வாய் இருப்பது டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் போன்ற அமைகளில் வெற்றி கொடுக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் 8ல மறைஞ்சிருக்கிறார், பகமை பெற்ற நிலையில லக்னாதிபதியை மறைஞ்சிருக்கிறார்னா செவ்வாய் 100% அங்க தொடர்பு கொள்ளணும். அல்லது சூரியன் தொடர்பு கொண்டிருப்பது யோக பலனை பெற்றுத்தரும். சனி பகவான் 8லே உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார். துலாத்துல உச்சம் மீன லக்னத்திற்கு எப்படி இருக்க வேண்டும்? மறைவு பாவாதிபதி 8ல் மறைவது யோகம். குரு பார்வை சுக்கிர தொடர்பு, புதனுடைய தொடர்பு அங்கு யோக பலனை பெற்றுத்தரும்ன்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். புதன் 8லே மறைகிறார். சனி பகவானுடைய தொடர்பு சுக்கிர தொடர்பு யோக பலனை பெற்றுத்தரும். சுக்கிரனே 8ல இருக்கிறார். 8க்கு அதிபதி 8லே ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார். 100% செவ்வாய் தொடர்பு இருக்கணும், செவ்வாய் பார்வை இருக்கணும், அல்லது சூரிய இணைவு சூரிய தொடர்பு இருக்கும் பொழுது அந்த இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர்லாம் யோக பலனை கொடுக்கும். ஸோ இந்த பதிவுல ஓரளவுக்கு நம்ம 8ஆம் வீட்டில் கிரகங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். பொதுவா ஒரு தோராயமா ஒரு ஜாதக புதுசா பாக்குறீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தியில நடப்பது 8ஆம் இடத்து அதிபதியை நம்ம சொல்லிட்டோம், 8ஆம் வீடை சொல்லிட்டோம். அங்கு ஏதேனும் கிரகம் இருக்கா, அந்த மனையில ஏதேனும் கிரகம் இருக்கா, அந்த கிரகம் இருந்து தசை நடத்துச்சுன்னா கண்டிப்பா 100% மாற்றம் உண்டு. அந்த காலகட்டம் மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் யோக மாற்றமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் கிரகங்கள் நல்ல தன்மையில் எந்த தன்மையில் இருக்கிறதோ அதை வெளிக்கும். நம்ம சொன்ன விதிகள்ல ஓரளவுக்கு ஒளித்தன்மையை அதிகம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இதுக்கு நாம் சொன்னதுக்கு எகென்ஸ்ட் மாறாக இருந்ததுன்னா அந்த இடமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை சற்று பின்னடைவு அல்லது உங்களுடைய தசாபுத்தி அம்சங்களின் அடிப்படையில் உங்களை சற்று மன கஷ்டங்களை கொடுத்து பார்க்கின்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.